இன்னைக்கு மேற்கு துருக்கியில் இருக்கிற ட்ராய் நகரத்தில் இருக்க இளவரசன் பாரிஸ் கிரேக்க நாட்டு பேரழகியான ஹெலனை கடத்திட்டு போயிடுறான். அதனால ஏற்கனவே போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தைப்படி கிரேக்க நாட்டில் இருக்கிற எல்லா அரசர்கள் சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ராய் நகரத்து மேல படையெடுக்கிறாங்க. அதுல 2 முக்கியமான அரசர்கள் கலந்துக்கிறாங்க. ஒருத்தர் அக்கேலியஸ், இன்னொருத்தர் ஒடிசியஸ். கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்த அந்த சண்டையில ட்ராய் நகரம் முழுசும் எரிஞ்சு மண்ணோட மண்ணா போயிருது. அந்த போர்ல கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் பிறந்த குழந்தையான அக்கேலியஸ் இறந்து போயிடுறான். ஈடு இணை இல்லாத அந்த வீரனை பத்தின கதை தான் பிராட் பிட் நடிச்ச ட்ராய் படம். அந்த படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த போர்ல கலந்துகிட்ட இன்னொரு மன்னரான ஒடிசியஸ் போர் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில பட்ட கஷ்டங்கள்லாம் என்னென்ன, அவர் குடும்பம் என்னாச்சு அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த ஒடிசி. நம்ம ஊர் புராண கதையான ராமாயணத்தை அனிமேஷன், டிவி சீரியல், படம், பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஸ்டார் நடிச்ச படம் அப்படின்னு ஒரே கதையை நம்ம திரும்ப திரும்ப எடுக்கிற மாதிரி இந்த கிரேக்க வரலாற்றையும் இதுக்கு முன்னாடி ட்ராய் உள்ளிட்ட படங்கள்ல தொடங்கி நிறைய கிளை கதைகளாகவும் நிறைய ரெஃபரன்ஸாகவும் நிறைய படங்களை எடுத்துட்டாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை எப்படி சுவாரஸ்யமா சொல்றது அப்படின்ற வித்தை தெரிஞ்ச ஆள் தான் நம்ம டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன். அந்த வித்தையெல்லாம் தெரிஞ்ச இவருக்கு 70mm ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர் இருக்கிற தியேட்டர்களோட எண்ணிக்கை வெறும் 41 தான் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். வம்படியா நான் 70mm ஐமேக்ஸ்ல தான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது மூலியமா இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்றேன், அதை ஆடியன்ஸ் பிடிச்சா பார்க்கட்டும் பிடிக்கலாம் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் இவரோட கேரக்டர். ஒரு விதத்துல நம்ம இவரோட கேரக்டரை பாராட்டலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் லிப்லாக் சீனு, கிளாமரான சாங்ஸு, டபுள் மீனிங் டைலாக்ஸு, ட்ரக்ஸ் கடத்துற ஹீரோ அப்படியெல்லாம் காட்டினாதான் படம் ஓடுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில தனக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கிற நோலனை நம்ம பாராட்டணும் இல்லையா? அதனால இதுக்கு முன்னாடி வந்த நோலனோட படங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் கதை சொல்ற ஸ்டைல் அப்படி நான் லீனியர் நரேஷன் இருக்கும், இல்லைன்னா மூளை கெட்டாத அதீத அறிவியல் தத்துவங்களோட படம் பண்ணக்கூடிய ஆளு. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி அறிவு கெட்டாத அறிவியல் தத்துவம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் லேயர்டா இவர் கதை சொல்லிருக்கிற விதம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். நார்மலான கமர்ஷியல் மூவி எதிர்பார்த்து போற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கடைசி 45 நிமிஷம் மட்டும்தான் என்கேஜிங்கா இருக்கும். ஆனா என்ன ஃப்ரேமு, என்ன நடிப்பு, அப்பா என்ன மாதிரியான ஸ்டேஜிங்கு, என்ன ஒரு குறியீடு அப்படின்னு சினிமா ஆஸ்பெக்ட்ஸை ரசிக்கிற ஆட்களுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் மீல்ஸ் தான். படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ஹீரோவை நடித்த மேட் டாமனை விடவும் வில்லன் ரோல் பண்ணியிருக்கிற ராபர்ட் பேட்டின்சனோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வரக்கூடிய சீன் எல்லாமே அதகலம் தான். வேற என்ன, இந்த படத்தில் மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, கிராஃபிக்ஸு, கலர் டோனு, நடித்த நடிகர்களோட நடிப்பு அப்படின்னு எல்லாமே நோலன் படத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. குறிப்பாக படம் முழுக்க மியூசிக்கை போட்டு தள்ளாமல் அங்கங்கே சைலன்ஸாக பிளாங்க் சீன்ஸாக விட்டுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஹாரர் எலமெண்ட்ஸும் வந்துட்டு போகுது. நம்ம நோலன் ஒரு ஹாரர் மூவி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. டயலாக்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்கு. உங்களுக்கு கடைசியாக வந்த நோலன் படமான ஓப்பன்ஹைமர் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் அதை விட ஒரு படி மேலேயும் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டலர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். டில் டேட் இன்னைக்கு வரைக்குமே நோலனோட பெஸ்ட் மூவி அப்படின்னா நான் இன்ட்ரெஸ்டலர் தான் சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் தாட் தான். உங்களுக்கு நோலனோட ப்ராஜெக்ட்ஸில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்ச கதையை என்னதான் திரும்ப திரும்ப அவங்க படமாக பண்ணாலும் வெவ்வேறு கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கதை சொல்கிற டெக்னிக் ஹாலிவுட் டைரக்டர்ஸ்க்கு மட்டுமே கை வந்த கலையாக இருக்குது. நம்மளும் ராமாயணத்தை போருக்கு போகிற ஒரு அட்வென்ச்சர் கதையை மட்டும் சொல்லாமல் கடைசியில் நல்லது தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு தெரிஞ்ச கருத்தோடைய கதையை எடுக்காமல் மகனை பிரிஞ்ச அப்பாவோட மன வேதனை என்ன அப்படின்னு தசரதனோட பார்வையில் இருந்தோம், கணவனை பிரிஞ்ச மனைவியோட வழி என்ன அப்படின்னு சீதையோட பார்வையில இருந்து சொல்லாம லட்சுமணனை பிரிஞ்ச ஊர்மிளாவோட பார்வையில் இருந்தோம், அழகான மனைவியா நான் இருந்தோம் சீதையை சிறையெடுத்துட்டு வந்து வச்சிருக்கானே ராவணன் அப்படின்னு மண்டோதரோட மன ஓட்டத்தை பத்தியும், சண்டை போட பிடிக்கல அப்படின்னாலும் அண்ணனுக்காக சண்டை போட்டு சாகிற கும்பகர்ணனோட பார்வையில் இருந்தோம், ராஜ்யம் கிடைச்சும் அரச பதவி அனுபவிக்க முடியாம உடனே போருக்கு கூப்பிடுறானே ராமன் அப்படின்னு சுக்ரீனோட பார்வையில் இருந்து இந்த கதை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.